ஜி தமிழ், இது உண்மையின் குரல். ஷோலிங்கரில் ரம்ஜான் பண்டிகை, 1000 கணக்கில் முஸ்லிம்கள் தொழுகை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு போலீஸ் லைன் தெருவில் உள்ள ஜமாய் பள்ளிவாசலில் துவங்கி 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து காந்தி சாலை, அண்ணா சாலை, வாலாஜா ரோடு ஆகிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று ஈத்கா ஜமாத் வந்தடைந்து அனைவரும் தொழுகை நடத்தினார்கள். இதில் இமாம் ஷாத் அனைவருக்கும் அல்லாஹ் பற்றி கூறினார். பின்பு தொழுகை முடித்து அனைவரும் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். பின்பு ஆங்காங்கே உள்ள ஏழைகளுக்கு தானம் வழங்கி மகிழ்ந்தனர். இதில் 1000 கணக்கில் முஸ்லிம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதிகமாக அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் சோகமாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா இடத்திலே கையேந்தி கேட்டிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது சூரத்துல் நஜ்முடைய சூரத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வ அன்னஹு ஹுவ அஸ்ஹத வ அப்கா, அழுகையும் நானே தருகின்றேன், சிரிப்பையும் நானே தருகின்றேன் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகிறான். நமக்கு இப்படி இல்லை, எப்பவுமே அல்லாஹ்வுடைய நெருக்கம் வருவதற்கு எப்பவுமே அழுதுட்டு தான் இருக்கணும், வாய்நாள்ல கவலையாதான் அதற்குத்தான் சான்றாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாட்களை எப்படி கொண்டாடினார்கள். எத்தீமாக ஒரு அனாதையாக இருக்கின்றவருக்கு அது அனாதை என்ற அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சொல்வார்கள், இந்த வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரு பிள்ளை அனாதையாக இருந்தும் சொல்லுவான், எத்தீமாக இருந்தும் சொல்லுவான். எப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டி அணைத்து எனக்கு என்ன செய்தார்கள், பெருநாளுக்கு குளிப்பாட்டி ஆடை உடுத்தி எனக்கு ஈத்காவுக்கு அழைத்து சென்றாரோ, என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது எப்படி கவனித்தார்களோ அதற்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்தார்கள் என்று ஒரு எத்தீம் பிள்ளை சொல்கிறார். அனாதைகளுக்கும் தலைவர், பெரியவர்கள் சிறியவர்கள் யாரும் ஒரு கஷ்டம் என்று நடக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து என்ன செய்தார்கள், தங்களுடைய சந்தோஷமான நேரத்திலும் சந்தோஷமான அந்த நேரத்திலும் நாளிலும் என்ன செய்தார்கள், எல்லாருக்கும் என்ன செய்தார்கள், அழைத்துக் கொண்டார்கள். இதுதான் இஸ்லாம். இதுதான்